நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அக்னி ஹோம்ஸ் ஃபவுண்டேஷன்ஸுடைய ப்ரொப்ரைட்டர் திரு ஜோதி விநாயகம் அவர்களை சந்திக்கிறதுக்காக பெரியபாளையத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வெங்கல் கிராமத்திற்கு வந்திருக்கேன். என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம், எதற்காக இந்த நேர்காணல் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய ஜோதி விநாயகம் அவர்களுக்கு நம்மளுடைய வணக்கங்களை சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு காற்று வீசக்கூடிய ஒரு இடம், ஒரு கிராமத்தினுடைய அட்மாஸ்பியர் டோட்டலாக அப்படியே நீங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக நட்டு வச்ச செடிகள்லாம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு மரங்களாக இருக்குது. ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அதனுடைய வடிவமைப்பிலையும் அதனுடைய பின்னணியிலும் நிறைய உழைச்சிருக்கீங்க நீங்கள். நம்ம நேயர்களுக்காக அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. உங்களை பற்றியும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே போகலாம். வாங்க சார். அப்புறம் எப்படி சார், எவ்வளோ 10 ஆண்டுகள் முன்னாடி எப்படி இருந்தது இந்த கிராமம்லாம்? சாதாரணமாக இது பார்க்குறீங்களே, இது மாதிரி வயல்வெளிகள் எல்லாம் வந்து வைக்கோல், சரி, இந்த பராமரிப்பு இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு விவசாயிகள் இவங்களோட தான் இருந்தது. அது மாதிரி நம்ம நண்பர் இந்த நிலத்தை காட்டுறப்போ சரி, அவருக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, அதனால இந்த செடி கொடிகளோட இந்த இடத்த உருவாக்கலாம்னு அவர் யோசனை சொல்கிறப்போ அவரும் சரி செய்யுங்க, உங்கள் விருப்பப்படி செய்யுங்க. ஓகே ஓகே. அதனால நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பசுமைனா கொஞ்சம் ஆர்வம். அதனால இந்த தோட்டத்தை வந்து கொஞ்சம் பசுமையாக உருவாக்கலாமன்றதுல நான் கொஞ்சம் ஒரு கரம்பு காடாக இருந்த இடத்த தான் நீங்கள் அழகுபடுத்திருக்கீங்க. உண்மைதான், ரொம்ப அவலாக இருக்குது சார். பார்க்கலாம், வாங்க வாங்க. இந்த என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னே எப்படி இருந்ததுன்னா, எதிரில் பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு கருவேல மரங்கள், செடி, காட்டு மரங்கள் தான் அப்படியே இருந்தது. இதை வந்து பார்த்த உடனே என் நண்பருடைய நிலம் இது. பார்த்த உடனே நம்ம இதில் ஒரு கொஞ்சம் செடி கொடிகள்லாம் வச்சு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா சார்னு சொன்னேன் அவர்கிட்ட. அது சரி செய்யுங்களேன் அப்படின்னாரு. அப்படி செய்கிறப்போ தான் இந்த காடுகள், இந்த செடியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு என்னுடைய கற்பனையில் தோணும். என்னுடைய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி, எட்டயபுரம் மகாகவி பிறந்த ஊர் அது. பாரதியார் அருமையாக பாடியிருப்பார், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்தேன் காதில் பட வேண்டும், இப்படியெல்லாம் பாடியிருப்பார். அந்த மாடலில் அது மாதிரி நம்ம ஒரு பண்ணை நிலம், பண்ணை வீடு இவருக்கு, நம்மளுடைய நண்பருக்கு செய்து தரணுன்ற ஒரு கற்பனை எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த இடத்த இது மாதிரி ஒரு வடிவமைச்சு அவருக்கு நான் கொடுத்துருவேன். வாங்க அப்படியே இந்த நம்ம பண்ணை மனைக்குள் உள்ளே போய் பார்க்கலாம், என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த நுழைவு வாயில், இந்த கேட் கூட இங்கேருந்து வெல்டிங் கடைக்காரங்க கூட்டிகிட்டு வந்து இதை மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட படம் வரைஞ்சி காட்டி மெட்டீரியல்லாம் வாங்கி கொடுத்து இது மாதிரி ஒரு அருமையாக இந்த கேட்டை உருவாக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்தேன். வாங்க உள்ளே போகலாம், பார்க்கலாம். அதே பாரதியார் சொல்வார், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்பார். அத்தனை கோடி இன்பத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும், ஆட்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திலே முதலாவதாக பசுமையில் ஆரம்பிப்போமே என்று ஒரு 200 செடிகள், மரம் செடி கொடிகள்லாம் இந்த இடத்துல உருவாக்கணுன்ற எண்ணத்தில் செடிகள்லாம் வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல செய்து வந்தேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சின்ன பாக்கெட்டில் இருக்க செடியாக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது 30 அடி 40 அடி வான உயர வளர்ந்து நிற்குது. அதனால் விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்காது என்பார்கள். அது மாதிரி இந்த வச்சுட்டு நாம் வந்து சென்னையில் நம்முடைய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த செடிகள் எல்லாம் அதுவே வளர்ந்து இந்த அளவுக்கு ஒரு பசுமையான ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு தோப்பாக நமக்கு இன்றைக்கு வளர்ந்துருக்குது. இதுதான் தென்னந்தோப்பு. பாரதி சொன்ன மாதிரி 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் அப்படின்னாரு. அதனால் நாங்கள் இந்த தென்னந்தோப்பை இந்த மாதிரி உருவாக்கியிருக்கிறோம். இடையிடையே மாமரங்கள், பலாமரம், சப்போட்டா, கொய்யா, இது மாதிரி எல்லா பல வர்க்கங்களுடைய மரங்களையும் இந்த இடத்துல வச்சு உருவாக்கியிருக்கிறோம். ஒரு 50 தென்னை மரங்களை இந்த இடத்துல வரிசையாக நட்டு, அது சின்னதாக இருந்தது, இன்றைக்கி வந்துட்டு கிட்டத்தட்ட வான உயர வளர்ந்துருக்குது. நல்ல இளநீர் கிடைக்குது.
இதை நான் ஆந்திரா போயிட்டு பக்கத்தில் சித்தூர்ன்ற இடத்துல போயிட்டா இந்த செடிகளை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது ஒவ்வொரு தென்னையில் கூட பார்த்திங்கன்னா 2-3 தரம் வெரைட்டி இருக்குது. அதனுடைய தன்மை ஒன்றும் வேறு மாதிரி இருக்குது. அது மாதிரி மா, கொய்யா, மாதுளை இந்த மாதிரி மரங்களும் இந்த இடத்துல சுற்றிலும் அது மாதிரி வச்சு இது வந்து நாம் வந்து உருவாக்கியிருக்கோம். இது வரிசைக்கு 25 மரங்கள் என்கிற மாதிரி ஒரு 50 மரங்கள் இதில் தென்னை வச்சுருக்கிறோம். அதுபோக முக்கணின்னு சொல்வார்களே, மா, பல்லா, வாழை, அதுவுமே இந்த இடத்துல 3 மரங்களையும், மாமரம், வாழை மரம், பலா மரம் இதையெல்லாம் இங்கே வச்சுருக்கிறோம். அதுபோக கொய்யா மரங்கள் இருக்குது, மாதுளை, இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் இங்கே வச்சு ஒரு பசுமை தோட்டத்தை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். நமக்கு சென்னையுடைய அந்த நகர வாழ்க்கை வந்து ஒரு நரக வாழ்க்கை மாதிரி தான். அதை இந்த இடத்துல வந்து இங்கே வந்து ஒரு நாள் 2 நாள் தங்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. அதன் மூலமாக பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு எங்களால் நல்ல ஒரு உற்சாகமாக வேலை செய்ய முடியும். அந்த உற்சாகத்தை இந்த பண்ணை மனை நமக்கு தரும். இது மாதிரி இயற்கை சூழலில் இந்த தொலைபேசியில் ஃபோன் பேசுகிறது கூட ஒரு சுகம்தான். காற்றினிலே வரும் கீதம் என்பார்களே, அது மாதிரி இந்த சுற்றிலும் உள்ள காற்றோட்டமான அந்த அலைகள் வந்து ஒரு இசையாகவே என்னுடைய காதில் ஒலிக்கிறது. நம்முடைய மனதை ஈர்க்கும் இந்த மாமரத்தை பார்க்கிற போது நான் எவ்வளோ சின்ன செடியாக வச்சுருந்தேன், இது இந்த அளவுக்கு வளர்ந்து கையில் பறிக்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த மரம் வளர்ந்துருக்குது. இதுதான் இந்த பசுமையினுடைய நமக்கு தரக்கூடிய வரம். இதை வந்து நாம் வந்து இந்த செடியை வைக்கிற போது நமக்கு வந்து எவ்வளவு நன்மைகள் இதிலேருந்து கிடைக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மனதே கொஞ்சம் நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அதனால் இயற்கையை நம்ம பராமரிக்கிற போது அந்த இயற்கை நம்மை பாதுகாக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். பாருங்க, கொய்யா இப்போ தான் அந்த காய் பிஞ்சு காயாகி வந்திருக்குது. கொய்யா இலை வந்து இன்றைய மக்களுக்கு வந்து இந்த நீரிழிவு நோய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எல்லா மரங்களையும் பார்த்தோம். அது மாதிரி நெல்லி மரம் கூட பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் உள்ளது. ஔவையார் வந்து அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்ததாக சொல்லுவாங்க. அது நெல்லிக்கனி வந்து ஆயுளை அதிகரிக்கக்கூடியது, நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த மரத்தையும் மருத்துவ குணம் தரக்கூடிய இந்த சில மரங்களையும் இந்த தோப்பில் நான் உருவாக்கி தந்துருக்கேன். அடுத்தது இது வந்து சப்போட்டா மரம். இத்தனை மரங்களுக்கு பக்கத்தில் சப்போட்டா ஒரு மரம் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த சப்போட்டா மரமும் இங்கே வச்சுருக்கிறேன். அதனால் அடுத்தது வந்து மாதுளை அந்த பக்கம் இருக்குது, அங்கே நம்ம போகலாம். மரங்களில் மாதுளை, மாது என்றாலே ஒரு ஈர்ப்பு தான். அதனால் இந்த தோட்டத்துக்கு ஒரு மாது போன்ற இந்த மாதுளையையும் நாம் வந்து எங்கள் பயிரிட்டு வளர்த்துருக்குறோம். கவிஞர் வாலி மிக அருமையாக சொல்வார், ஊக்கு விற்கிறவனை கூட ஊக்குவித்தோமானால் தேக்கு விற்பான் என்று சொல்வார். அது மாதிரி இந்த தேக்கு மரங்களை இந்த தோட்டத்தில் வேலியோரமாக நட்டிருக்கிறோம். தேக்கினுடைய மதிப்பு எல்லோருக்குமே தெரிந்தது. அதனுடைய வளர்ச்சியும் மிக வேகமாக இருக்கும், வளமும் வேகமாக இருக்கும், வருமானம் நல்ல உயர்வாக தரக்கூடிய ஒரு மரம்தான் இந்த தேக்கு மரம். மற்ற மரங்கள் எல்லாம் நாளை நாளை என்று இருக்கும். இந்த வாழை மட்டும்தான் உடனே அதனுடைய விளைச்சலை தந்து நமக்கு பழங்களாக
அதனுடைய அந்த மரத்தினுடைய அத்தனை உறுப்புகளும் மனிதனுக்கு பயன்பெறத்தக்க வகையிலே இந்த வாழையின் தன்மை அமைந்திருக்கும். சார் ஒரு வழியாக வந்து நானும் உட்காந்துட்டேன், டயர்டாயிடுச்சு. எவ்வளோ ஏக்கர் சார் இது? மொத்தம் 3 ஏக்கர். 3 ஏக்கர் எவ்வளோ? அதாவது சுற்றி 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 நடந்து வந்து அவருக்கு பின்னாடியே வந்து வீடியோ எடுத்த உடனே எனக்கே இது என்ன பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஆனால் எங்கேயோ இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதான் சார் கேட்டேன். அதாவது அந்த ஓப்பனாக இருந்த இந்த வெயில் இதுல இருந்து பாதுகாத்துக்கிற மாதிரி இந்த ஓப்பனாக இருந்த இடத்த சரி இன்னைக்கு வந்து செடி கொடிகளை வச்சு நம்ம வந்து ஒரு பசுமையாக மாற்றிருக்கிறதுனால உங்களால் இதில் இவ்வளோ தூரம் நடக்க முடிஞ்சுது. இதுவே இந்த செடி கொடிகள் எல்லாம் இல்லைன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா அதில் உங்களுக்கு நடந்தீங்கன்னா இன்னும் சோர்வாயிருக்கும். அதுல ஒரு கிராமத்தினுடைய உச்சகட்டமான ஒரு கரம்பு காடு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்து பிடிச்சி. அதுதான் நம்ம இப்போ அது மாதிரி வரும்போது நாங்கள் ஆரம்பத்தில் இதை செய்யும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்தாலே ஒரு சோர்வாக இருந்தது. ஏன்னா நிழலே இருக்காது. சரிங்க. இப்போ இத்தனை மரங்கள்லாம் நடுவில் இப்போ நடக்கிறப்போ ரொம்ப அது ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியோட நம்மளால செய்ய முடியுது. அதுதான் அந்த பசுமையினுடைய. ஸோ இப்போ அக்னி ஹோம்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து இந்த மாதிரி இடத்தை வந்து ஒட்டுமொத்தமாக இது மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸாக நிறைய மரங்கள் வைத்து இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய இடமாக மாற்றுறதுக்கான வேலைகளை செய்யுது. கண்டிப்பாக. ஆமாம், சரிதான். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ வெங்கல் கிராமத்தில் இது வந்து ஒரு அடையாளமாக பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் வேறு எங்கெங்கெல்லாம் இது மாதிரியான ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கான திட்டங்களை இந்த அக்னி மேற்கொண்டிருக்கு? இப்போ இது நண்பருக்காக நான் அந்த வெங்கல் பகுதியில் செய்து கொடுத்தது. அடுத்தது எல்லாரும் பயன்பெறணும், இதுவே நண்பர் மாத்திரம் இதில் பயன்பெறாரு இல்லையா, அது மாதிரி எல்லாரும் பயன்பெறணுன்ற முறையில் செங்கல்பட்டுக்கு முன்னாடியே மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு எதிரில் ஒரு இடம் பார்த்துருக்குறோம். அந்த இடத்துல தான் இதை நான் உருவாக்க போகிறேன். ஏன்னா எல்லாராலையும் வந்து இப்போ பண்ணை மனைகளை உருவாக்கணுன்றது சிரமம் தான், முடியாது. அதனால் எளிமையாக சின்ன ஆட்களும் அதை அனுபவிக்கணுன்றதுக்காக நான் அந்த இடத்துல உருவாக்க போகிறேன். அதில் ஒரு 100 வசதிகள் அதில் நான் உருவாக்கணும். 100 வசதிகளை உண்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியல் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் எல்லாமே அதில் வரும். என்னுடைய பட்டியல் அது தனியாக வச்சிருக்கிறேன். அதில் எல்லா வசதிகளும் என்னென்ன செய்ய போகிறோன்றது அதில் வரப்போகுது. அக்னியினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத தொடர் வரக்கூடிய காணொலிகள் நீங்கள் பார்க்கலாம் ஜோதி விநாயகம் சார்கிட்ட. இது மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய அவங்களுடைய அந்த செயல்பாட்டு திட்டங்களை பற்றிலாம் நம்மளுடைய காணொலிகள் வழியாக நம்மோட பகிர்ந்துக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கார். என்ன சார், ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த நேரத்தில் நேயர்களுக்கு என்ன சொல்ல பிரியப்படுறீங்க? 6 to 60 வரை நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் நம்முடைய வாழ்க்கை துணை மற்றும் வாரிசுகளுக்காகவும் வாழ்ந்திருக்கிறோம். 60 இறுதி வரை நம்முடைய வாழ்க்கை குறித்த எந்த திட்டங்களும் இல்லாமல் தான் பலரும் பயணிக்கிறார்கள். அதை எப்படி வாழ்ந்தால் நம்முடைய ஆயுளை அதிகரிக்க முடியும், நோயின்றி வாழ முடியும் என்பதை பற்றி சிந்தித்து இந்த சீனியர் பீப்புளுக்காக நான் இந்த ப்ராஜெக்ட் அக்னி ஹோம்ஸை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். முதியோர் சதுக்கம் என்று கூட சொல்லலாம், சீனியர் ஸ்கொயர் என்கிற பெயரில் இந்த சீனியர் லிவிங் ப்ராஜெக்டை நான் தொடங்க இருக்கிறேன். அதில் எல்லா வசதிகளும் இப்போ காலை எழுந்தவுடன் நடைப்பயிற்சி, பின்பு கனிவுடன் கூடிய மருத்துவ பரிசோதனை, மாலை முழுதும் நட்புறவாடல் என்று ஒரு ஒழுங்குபடுத்தி முதியவர்களின் வாழ்க்கையை ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சி நிரம்பிய வாழ்க்கை வந்து நம்முடைய ஆயுளை அதிகரிக்கும். அதற்கு தேவையான நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு 100கணக்கான நண்பர்களுடன் 100 வசதிகளுடன் 100 ஆண்டுகள் நாம் வாழ தேவையான அனைத்து திட்டங்களையும் அந்த இடத்துல நான் உருவாக்கி எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டும், மகிழ்வித்து மகிழ் என்கிற அடிப்படையில் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுல தான் நம்ம பெரிய சந்தோஷம் என்கிற அடிப்படையிலும் இந்த திட்டத்தை நான் தொடங்க இருக்கிறேன். பண்ணை மனையை பராமரிக்கிற ஒரு பொறுப்பை திரு முனுசாமி எடுத்திருக்கிறாரு. இவங்க 2 பேரும் தம்பதிகளாக இருந்து இங்கே வந்து நல்ல பராமரிக்கிறாங்க. நாங்கள் வர்ற நேரம்லாம் எங்களுக்கு நல்ல சமையல் பண்ணி கொடுத்து
நல்ல ருசியான சாப்பாடும் தரக்கூடிய ஒரு நல்ல தம்பதிகள். பனை அளவு பசுமை திட்டங்கள் இங்கு மலை அளவு குவிந்திருந்தாலும் திணை அளவு மட்டுமே இங்கு தெரிவித்திருக்கிறேன். இதன் விலை, அளவு போன்ற விவரங்களை எல்லாம் நேரிலே சந்திக்கும் போது நேர்த்தியாக தருகிறேன். நன்றி, வணக்கம். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்து என்று பாரதி அழகாக சொல்லுவார். அக்னி ஹோம்ஸ் ஃபவுண்டேஷன், ரொம்ப அழகான பெயர் சார். சீனியர் சிட்டிசனை கொண்டாடக்கூடிய உங்களுடைய மனசு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த 10 ஆண்டுகள் உருவாக்கப்பட்ட இந்த பண்ணை தோட்டம் அற்புதமான ஒரு முயற்சி. உங்களுடைய சின்ன சின்ன கனவு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த சீனியர் சிட்டிசனுக்கான உங்களுடைய கனவு ப்ராஜெக்ட் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. சரி நேயர்களே, மீண்டும் ஒரு ஆகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு இடத்திலிருந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye-bye. பாப்பா சார். நன்றி சார். தேங்க்யூ. சரி, ஓகே. இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்து பெரிய பாளையத்துக்கு போகணும். வெங்கல் கிராமத்துலேருந்து போகிறதுக்கு வண்டி கிடைக்கணும். பார்ப்போம். சந்திக்கலாம். அடுத்த ஒரு நிகழ்ச்சி வராமையாக போகும், அந்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓகே, ஒரு அருமையான ஒரு இடத்துல இருந்து வெளியே இருக்கிறேன். சூப்பரான பிளேஸ்ப்பா, அருமையான பிளேஸ் இது.